வணக்கம் மக்களே! ஆகஸ்ட் 25 இன்னிக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா சுஸ்லான். இவங்க 10,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ட ஆந்திர பிரதேஷ்ல இவங்களோட விண்ட் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. இதோட கெப்பாசிட்டி 1325 மெகாவாட்டா இருக்கு. இது மூலமா இவங்களோட இவங்க எதிர்பார்க்குற டார்கெட்டா இருக்க ரினியூவபிள் கெப்பாசிட்டி ஆஃப் 5 ஜிகாவாட் 2030க்குள்ள இந்த ஸ்டேட்ல கொண்டு வரணுங்கிற இவங்களோட பிளானுக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு. கியூபிட் இந்த நிறுவனத்துல சேர்மன் அண்ட் எம்டி ஆதித்யா குமார் அவரோட ஸ்டேக் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு 33.53%. இதுக்காக இவர் 11 லட்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. இப்போ ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப் ஹோல்டிங் இந்த நிறுவனத்துல 46.4%ல இருந்து 46.48% அதிகரிச்சிருக்கு. இது இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து ப்ரொமோட்டர் குரூப் இந்த கம்பெனில அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்ஸ்பன் கார்ப் இவங்களோட ப்ரொமோட்டர் குரூப் என்டிட்டியா வெல்ஸ்பன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கமர்ஷியல்ஸ் இவங்க கூடவே மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ விபுல் மத்தூர் இந்த 2 பேரும் சேர்ந்து பிளாக் டீல் மூலமா 2.4% ஹோல்டிங்கை செல் பண்ண போறாங்க. இதோட வேல்யூ 1418 crore இருக்கு. இதுக்காக இவங்க நிர்ணயிச்சிருக்க ஃப்ளோர் பிரைஸ் 2250 ஒரு ஷேருக்கு. அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் இவங்க 34% ஸ்டேக்கை ஷௌரி ஆஸ்ட்ரா டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வாங்குறாங்க. இது புதிதாக நிறுவப்பட்ட நிறுவனமா இருக்கு. இது மூலமா இவங்களோட ஓன் டிஃபென்ஸ் ஈகோ சிஸ்டமை இவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் இவங்க போர்ஷோட ஐடி அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் சப்சிடரியா இருக்க எம்ஹெச்பியில் 3575 crore இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 100% ஆஃப் ஸ்டேக்கை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 5 year ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்லையும் வராங்க போர்ஷ் நிறுவனத்தோட. இதோட வேல்யூ 1.25 பில்லியன் யூரோவா இருக்கு. இது மூலமா டிசிஎஸ் ஏஐ மொபிலிட்டி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க போர்ஷ் நிறுவனத்துக்கு. சிக்மா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் இவங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் ஏரோஸ்பேஸ் யூகே கிட்ட இருந்து 1600 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு இவங்களோட சப்சிடரி மூலமா. இது மூலமா இவங்க ஏரோ இன்ஜின் ரிங்ஸ் கேசிங்ஸ் லாக் பிளேட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட சப்சிடரி ப்ரோம்ஃபோர்ட் ப்ரெசிஷன் சொல்யூஷன்ஸ். ரீஃபிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு 33.7 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஃப்ளை ஆஷ் லோடிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் 32.78 crore, ஃப்ளை ஆஷ் எக்ஸ்கவேஷனுக்கு 0.91 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு தெலுங்கானாவை சேர்ந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து. ஹிந்துஸ்தான் ஜிங்க் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட 1.5%ல இருந்து 2% ஆஃப் ஸ்டேக் சேல் பண்றாங்க ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா. கூடிய விரைவில் 2 or 3 வீக்ஸ்ல இந்த ஆஃபர் ஃபார் சேல லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா இவங்க 3500ல இருந்து 5000 crore ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. ஹிந்துஸ்தான் காப்பர்லையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங்கை சேல் பண்றாங்க. அப் டு 6% ஆஃப் ஸ்டேக் வரைக்கும் சேல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல பேஸ் ஆஃபரா 3%, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிற பட்சத்துல 6% வரைக்கும் ஸ்டேக்கை சேல் பண்ண போறாங்க கிரீன் ஷோ ஆப்ஷன் மூலமா. இதுக்காக இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃப்ளோர் பிரைஸ் 514. ஸோ இது கரண்ட் மார்க்கெட் பிரைஸை விட டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் இருக்கு. நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகஸ்ட் 25 இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 10% ரிசர்வேஷன் இருக்கு. இவங்க ஆகஸ்ட் 26 இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜிஇ ஷிப்பிங் இவங்க பைபேக் குறித்தான முடிவை ஆகஸ்ட் 27 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. பிவிஆர் ஐநாக்ஸ் இவங்களும் பைபேக் குறித்தான முடிவை ஆகஸ்ட் 31 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. அலைட் டிஜிட்டல் சர்வீசஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹1.50 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 28. தனலட்சுமி ரோட்டோ ஸ்பின்னர்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கல. டேம் கேபிட்டல் ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 28. இமாமி பேப்பர் மில்ஸ் இவங்க ₹3.20 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 28. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் இவங்க 75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா செப்டம்பர் 11 கொடுத்திருக்காங்க. ஹொனாசா கன்சியூமர்ஸ் ₹3 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஆகஸ்ட் 28 கொடுத்திருக்காங்க. கிரெடோ பிராண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 28. கராரோ இந்தியா ₹6.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 3.
ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இவங்க 13 ரூபி 25 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 4. டிரான்ஸ்பெக் இண்டஸ்ட்ரி 20 ரூபி டிவிடெண்ட், இதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 7. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இவங்க 30 ரூபி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 4. யூனி ஆபெக்ஸ் ஆலாய் ப்ராடக்ட்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 40 ரூபியும் ஸ்பெஷல் டிவிடெண்டா 60 ரூபியும் சேர்த்து டோட்டலா 100 ரூபி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா இவங்க செப்டம்பர் 2 கொடுத்துருக்காங்க. டிசிசி கான்செப்ட் இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:5 ரேஷியோல. இது மூலமா இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து 2 மாறுது. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா இவங்க 4th செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சிருக்க ஷேர் ஹோல்டருக்கு அது 5 ஷேரா கன்வெர்ட் ஆகும், கூடவே பிரைஸும் குறையும். லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் இது 700 crore ஐபிஓ. இது ஃப்ரெஷ் இஷ்யூ 500 crore, ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 200 crore சேர்ந்தது. இது ஆகஸ்ட் 27ல இருந்து 31 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இவங்களோட அலாட்மெண்ட் டேட் செப்டம்பர் 1, லிஸ்டிங் செப்டம்பர் 3. இவங்களோட லிஸ்டிங் கெயின் 59.76% பாசிட்டிவ்ல இருக்கு. இதுக்கான சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பயாட்டிக் ஃபார்ம் லேப் இந்த ஐபிஓட சைஸ் 1757 crore இருக்கு. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ 150 crore, ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 1607 crore இருக்கு. இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 24ல இருந்து 27 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இவங்களோட பிரைஸ் பேண்ட் மினிமம் 938, மேக்ஸிமம் 988. இதோட லிஸ்டிங் கெயின் 35.6% பாசிட்டிவ்ல இருக்கு. இவங்களோட அலாட்மெண்ட் ஆகஸ்ட் 28, லிஸ்டிங் செப்டம்பர் 1 கொடுத்துருக்காங்க. ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன். ஹைடெக் இன்ஜினியர்ஸ் இந்த ஐபிஓட சைஸ் 135.73 crore, ஃப்ரெஷ் இஷ்யூ 60 crore, ஆஃபர் ஃபார் சேல் 75.73 crore இருக்கு. ஆகஸ்ட் 24ல இருந்து ஆகஸ்ட் 27 வரைக்கும் இந்த ஐபிஓ ஓப்பன்ல இருக்கும். இவங்களோட பிரைஸ் பேண்ட் மினிமம் 50, மேக்ஸிமம் 53. இவங்களோட லேட்டஸ்ட் லிஸ்டிங் கெயின் 56.6% பாசிட்டிவ்ல இருக்கு. இந்த லிஸ்டிங் கெயின் வந்து மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட அலாட்மெண்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 28, லிஸ்டிங் செப்டம்பர் 1. ESDS சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த ஐபிஓட சைஸ் 720 crore இருக்கு. இது முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான் 720 crore. இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 28ல இருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இவங்களோட பிரைஸ் பேண்டா இவங்க 408 மினிமம், 429 மேக்ஸிமம் ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்ல 34 ஷேர்ஸ் இருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 58.3% பாசிட்டிவ்ல இருக்கு. ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட அலாட்மெண்ட் டேட் வந்து செப்டம்பர் 2. இவங்களோட லிஸ்டிங் டேட் செப்டம்பர் 4 இருக்கு. இவங்க இந்தியன் கிளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ ஈகோசிஸ்டம்ஸ், மேனேஜ்டு டேட்டா சென்டர் ப்ரொவைடரா இருக்காங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.